அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். அடுத்து வரக்கூடிய 28 நாட்களை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோங்க. அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராகு, கேது மற்றும் சனி பெயர்ச்சி தவிர கிட்டத்தட்ட அனைத்து கிரகங்களுமே ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகுது. இதில் குறிப்பாக எல்லா மாத கோள்களுமே பெயர்ச்சி ஆவது மட்டும் இல்லாமல் குருவும் உச்சம் பெற்று கிடைக்கிற ராசியில சஞ்சரிக்க போகிறார். இது பல ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருந்தாலும் கூட ஒரு சில ராசிக்காரர்களுக்கு சில விஷயங்கள்ல நெருக்கடிகளை ஏற்படுத்தலாம். அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய 28 நாட்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் தங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகிறது, என்னென்ன விஷயங்கள்ல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும், மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசி அன்பர்கள் என்ன விஷயங்களை மேற்கொள்ளலாம், என்ன மாதிரியான விஷயங்களை தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பத்தின தகவலை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய 28 நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சண்டை, சச்சரவு, தேவையில்லாத வாக்குவாதம், பிரச்சனை, குழப்பம் போன்றவை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயம் ஆரோக்கியத்தில் கண்டம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீரென வழுக்கி விழுந்து அடிபடுவதற்கான சூழல் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவியை பிரியக்கூடிய நிலைமையும், மனைவியாக இருந்தால் கணவனை பிரியக்கூடிய நிலைமையும் ஏற்படலாம். வேலை, சண்டை, வன்மம் காரணமாக பிரிய நேரிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திருமண வாழ்க்கையில், திருமண உறவுகளில் அதீத கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதே நேரம் மாமனார் உடல்நிலை, மாமியார் உடல்நிலை, இரண்டாம் குழந்தையின் உடல்நிலையில் மிகுந்த கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சில பேருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். உஷ்ணம், அல்சர் போன்றவை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. முடிந்த அளவுக்கு சரியான சாப்பாடு சாப்பிடுவது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள மூன்றாம் நபரை விடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் சனி பகவான் வக்ரமாக இருக்கும் போது நேரடியாக தங்களை பார்க்கக்கூடிய பட்சத்தில், பார்வை படம் இருக்கக்கூடிய நிலையில நேரடியான பாதிப்புகள் அதிகபட்சமாகவே ஏற்படும். அது மட்டும் இல்லாம நேரெதிராக இருக்கக்கூடிய நிலையில இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் மற்றவர்களை பற்றி தேவையில்லாம புறம் பேசுவதையும் தவிர்த்து கொள்ளுங்க. பெரியவர்கள் சொல்வதை கேட்டு நடப்பது ரொம்ப நல்லது. பொறுமையுடன் திட்டமிட்டு செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தலாம். அவசரப்படாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சனி பகவான் ஜாதகத்துல வக்ரமாக இருந்தா நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் இந்த காலகட்டத்துல வாழ்க்கை துணைக்கு பாதிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம். சில நேரங்கள்ல இந்த கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது சில விஷயங்கள்ல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்க பெறுகிறதுங்க. அதே நேரம் தங்களுடைய வீட்டில் அப்படி இல்லைன்னா சுற்று வட்டாரத்துல கண்டிப்பாக ஒரு விபத்து நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. எலும்புகள் உடைவது, எலும்புகள் நகர்வது, வீட்டில் பெரியவர்களினுடைய ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்படுறது, தேவையில்லாத பழிச்சுமை ஏற்படுறது, அரசாங்கத்தால தண்டிக்கப்படுவது போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரம் எங்கு சென்றாலும் கவனமாக செல்ல பாருங்க. எல்லா விஷயங்களுமே தங்களுக்கு சண்டை போட்டு தான் நடக்கும். அதனால் அனைத்திலையுமே கவனமாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கியம் தங்களுக்கு சாதகமாக இருக்கவும் செய்யலாம். இருப்பினும் சோம்பலாகவும் தள்ளி போடும் மனப்பான்மையும் உண்டாக்க செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க. அதே நேரம் அப்பாவுடைய ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இந்த காலகட்டத்துல தெரியாத மனிதர்களின் தொடர்புகளை தவிர்த்து கொள்வது நல்லது. தேவையில்லாத பழக்க வழக்கத்தை தவிர்ப்பது நல்லது. இரவு நேரத்துல வண்டிகளை வேகமா ஓட்டுவது போன்றவற்றை தவிர்த்து கொள்ளுங்க. அதே சமயம் தங்களுக்கு இந்த காலம், அதாவது அடுத்து வரக்கூடிய 28 நாட்கள் சாதகமா இல்லை. அதனால மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது.
மேலும் இந்த நேரத்தில் முதுகெலும்பில் பாதிப்பு, லஞ்சம் கொடுக்கறது, பண விஷயங்களில் பாதிப்பு, பணம் கொடுத்து மாற்றுறது, பண விஷயத்தில் சிக்கிறது போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும். வீட்டில் பெரியவர்களின் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளுங்க. முதுகுதண்டு வட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பெரிதாக எந்த ஒரு சூழ்நிலையும் பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு இல்லை அப்படின்னாலும் சிறிதளவாவது பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறதுங்க. பொறுமையாக இருந்தால் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். ஒரு விஷயத்தை செய்ய முடியல அப்படின்னா அதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிவிடுவது ரொம்ப நல்லது. இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கக்கூடிய நிலை உருவாகலாம். அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சனி பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால சில பாதிப்புகளையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரம் சில கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள்ல தங்களுக்கு சாதகமான நிலைகளையும் உருவாக்கலாம். பணியிடச் சூழல் மற்றும் உத்தியோகம் தொடர்பான விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்க பிறகுறதுங்க. அதே மாதிரி நீங்கள் தொழில் செய்கிறீங்க இல்லை வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஓரளவுக்கு முன்னேற்றமும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து காணப்படும் அப்படின்னே சொல்லலாம். எதிர்பாராத மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க. அது நன்மையாகவும் இருக்கலாம் அல்லது தீமையாகவும் இருக்கலாம். அதனால கொஞ்சம் எதற்கும் தயாராக இருப்பது அவசியமாகிறது. தங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக மட்டுமே எண்ணற்ற வெற்றிகளை தங்களால் குவிக்க முடியும். தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் விடாது நீங்க செயல்படுத்த வேண்டியது அவசியங்க. துணிச்சலோடு ஒவ்வொரு விஷயங்கள்லையும் ஈடுபடுவீங்க. சவால்கள் நிறைந்த பணிகளை செய்து முடிக்க உத்வேகம், உற்சாகத்தை அளிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் செல்வ வரவுக்கு உதவி செய்வதற்கு நீங்க ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது, மற்றவர்களை கவர்வதற்காக செலவுகளை மேற்கொள்வது போன்றவற்றை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் வியாபாரத்தில் போதுமான வருமானம் கிடைக்க பெறுவீங்க. தங்கள் விருப்பமான பொருட்களை வாங்கி வீட்டில் குவிப்பதோடு தங்கள் குடும்ப உறவுகளின் ஆடம்பர தேவைகளையும் பூர்த்தி செய்யவும் உதவி செய்வீங்க. அதே சமயம் தங்களுடைய வாழ்க்கை துணை தங்கள் மீது பார்த்தீங்க அப்படின்னா புரிதல் அற்ற காரணத்தால் சின்ன சின்ன விவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறதுங்க. அதே நேரம் பண விஷயங்கள்ல ஏற்ற தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். ஓரளவுக்கு சூழ்நிலைகள் தங்களுக்கு சாதகமாக பண விஷயங்கள்ல மாறவும் ஆரம்பிக்கலாம். நிலம் சார்ந்த முதலீடுகள் நல்ல லாபத்தை கொடுக்குங்க. முன்னர் செய்து வைத்த முதலீடுகள் வழியே கொள்ளை லாபம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அனுபவம் உள்ளவர்கள் வழிகாட்டுதல் படி தொழில் வாழ்க்கையில முடிவுகளை எடுக்க எதிர்பார்த்த வளர்ச்சியை காண முடியும். அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள்ல கூடுதல் நன்மைகளை பெறுவீங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மன தைரியம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்க செய்யுங்க. சவால்கள் நிறைந்த பணிகளை தேர்வு செய்து அதில் எதிர்பார்த்த முடிவுகளை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் தங்கள் துறையின் தலைவர்களாக எழுச்சி பெறவும் இந்த காலம் தங்களுக்கு பல வகைகளில் சூழ்நிலைகளை அதற்கு ஏற்றவாறு அமைத்து கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சில நேரங்களில் தங்களுடைய விருப்பங்களை ஏற்கக்கூடிய தங்கள் காதல் துணை தங்கள் வாழ்க்கை லட்சியத்தை அடையும் வழிகளை உண்டாக்கி தருவாங்க. காதல் உறவுல மகிழ்ச்சி நிலைக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே நேரம் பொருளாதார நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றம் இறக்கத்தோடு இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியம். முடிஞ்ச வரைக்கும் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு உங்களுடைய பொருளாதார நிலைமை செலவுகளை பார்த்து கொள்வது அவசியமான ஒன்று அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். தாயாரின் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க. ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளை அதிகம் சந்திக்க நேரிடக்கூடிய ஒரு காலகட்டங்க. அதே போல் தொழிலதிபர்கள் தங்கள் தொழிலில் மந்தமான நிலையை சந்திப்பாங்க. இந்த காலம் சில முக்கியமான வேலைகள் முடிக்கப்படாமலும் போகலாம். இதனால் சில பல சிக்கல்களும் உருவாகலாம். அதே போல பணியிடத்துல கவனக்குறைவால பிரச்சனைகளை எதிர்கொள்வீங்க. அதனால பணியிட சூழ்நிலையை கொஞ்சம் கவனத்தோடு கையாள வேண்டியது அவசியமாகிறது. பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் அதிகமாக தொந்தரவு கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பணியிட சூழலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு
அ ச சாதகமாக ஒரு நிலையில கிடையாது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்திலயும் பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன சின்ன சிக்கல்கள் வருமே தவிர்த்து, குடும்பத்தில வந்து பெரிய அளவுல பிரச்சனைகள் கிடையாது. ஆனா, இந்த 2 விஷயங்கள்லயும் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலயும் சரி, உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயத்திலயும் சரி, உஷாராக இருக்கணும். மற்றபடி மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பெரிய அளவுல வந்து பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்படும். ஆனா, அது உடனடியாக சரியாகிடும். அதே மாதிரி தேவைக்கு ஏற்ப பணவரவு இருக்கிறதுனால பெரிய பண பற்றாக்குறைய வந்து இந்த காலத்துல நீங்க எதிர்கொள்ள மாட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். வரவுக்கு மீறிய செலவுகளும் இருக்காது. அதே மாதிரி வந்து வரவுகளும் வந்து அதிகமாகவும் இருக்காது. உங்களுடைய தேவைக்கு எவ்வளவோ அதற்கு நிகரான வரவுகள் வந்து இந்த காலகட்டத்துல இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்க கண்டிப்பா திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு தான் செலவுகளை மேற்கொண்டாக வேண்டும். வேறு வழியும் கிடையாது.